முட்டை போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு டப்பில் எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ வந்து 4 பல்லாரியை வெட்டி வச்சுருக்கேன். இதை வதக்கணும். இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்து 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதை அதில் போடணும். இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும், ஒரு ஸ்பூன் மிளகு தூளும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வதக்கணும். வதக்கிட்டு இதில் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தழை இதையும் போட்டு வதக்கணும். மைதா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் சப்பாத்தி தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு எப்படி வச்சு உங்களுக்கு பப்ஸ் பண்ணணுங்கிறத செய்து காட்டுவேன். சப்பாத்தி தேய்ச்சிட்டு இதை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கி இப்படி மடக்கி இப்படி மடக்கணும். இது நான் ஒரு இதே மாதிரி ஒரு 2 இடத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த முட்டையை எடுத்து பாதி முட்டையை எடுத்து இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு இதை இப்படி பண்ணணும். இதே இப்போ நான் எண்ணெயில் போட போகிறேன். முட்டை பப்ஸ் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.